வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாங்க, முள்ளங்கி தாங்க. முள்ளங்கி சட்னியும் முள்ளங்கி கீரையும் ஒரு பொரியல் பண்ண போகிறேங்க. இது ஒன்றும் அதிகமாக கீரையாக இருக்கும், எனக்கு கீரை கிடைக்கல. முள்ளங்கி சட்னியும் அந்த கீரையை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பொரியல் பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது தண்டோடு தான் பண்ணணும். இது மாதிரி நம்ம முறிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொடியாக அரிஞ்சிடணுங்க. அந்த கீரையை ரெண்டும் கிடைக்குங்க. எனக்கு இங்கே கிடைக்கல, நான் தேடி பார்த்தா கொஞ்சம் தான் கிடச்சிது. கூட கொஞ்சம் கீரை இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தண்டோடு தாங்க நம்ம அரிஞ்சு பொரியல் பண்ண போகிறோம். இந்த முள்ளங்கியை வச்சு நம்ம சட்னி பண்ணலாம். இது மேலே லேசாத நார்லாம் இருக்குது பாருங்கள், வேர்லாம் ஏதாவது சீவிட்டு பொடியாக அரிஞ்சிக்கலாங்க. அரிஞ்சிட்டு பார்க்கலாம். முள்ளங்கி மேலே தோல்லாம் சீவி பொடியாக அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ முள்ளங்கியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அவ்வளோதாங்க இந்த முள்ளங்கி. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 50 கிராம் உளுத்தம் பருப்புங்க, ஒரு 5 6 7 காஞ்ச மிளகா, இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2-3 தேங்காய் பார்த்து, அவ்வளோதாங்க. சிம்பிளாக செய்கிறதாங்க. இது ரொம்ப எதுவும் இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடாதாங்க அந்த முள்ளங்கி. இதை நான் முதல்ல வேக வச்சுக்க போகிறேங்க. முள்ளங்கி வதக்கலாம் போகிறதில்ல. மஞ்சத்தூள் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்தில் அதுவே தண்ணி விடுறதா. முள்ளங்கி காய் வெந்துடுங்க டக்குன்னு. இந்த முள்ளங்கிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம அப்படியே வேக வச்சிடலாங்க. டக்குன்னு வெந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். அதுக்குள்ளே நம்ம முள்ளங்கிக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு வறுத்து எடுத்துடலாங்க. தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன். முள்ளங்கி சட்னிக்கு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. உளுத்த பருப்பு மிளகாலாம் வறுக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5-6 காஞ்ச மிளகா போட்டுருங்க. காரம் அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக கூட போட்டுக்கலாம். கிராமத்தில் செய்கிற மாதிரி தான் நான் செய்கிறேங்க. இதை டக்குன்னு செஞ்சுருவாங்க, ரொம்பலாம் எதுவும் போடாமல். அந்த காலத்தில் இது மாதிரி முள்ளங்கியை வேக வச்சு அம்மியில் அரைக்கிறதுனால அது மாதிரி துவையல் பண்ணுவாங்க அவங்க. முள்ளங்கி சட்னி மிளகா வறுந்தோடனே நம்ம 50 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த 50 கிராம் உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்துடலாங்க. வேறு எதுவும் போடலைங்க. வெங்காயம் தக்காளி கடலப்பருப்புலாம் போட்டு சிலர் பண்ணுவாங்க. இது சிம்பிளாக டக்குன்னு நம்ம பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்தை கூட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி சாதத்தை கூட பசங்க சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா வறுத்துங்க. நல்லா உளுத்தம் பருப்பு நமக்கு கலர் நல்லா வறுந்து வரணும். உளுந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்குது பாருங்கள். நம்ம பெருங்காயம் கொஞ்சம் இது கூடவே போட்டுக்கலாங்க. திருப்பி தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட போகிறோம். பெருங்காயம் போட்டு நான் ஒரு 2 பத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, சின்னதாக கட் பண்ணி ரெடியாக இது கூட போட்டு சும்மா அப்படி வறுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. புளி எடுத்து வச்சுருக்கேங்க. அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறின உடனே முதல்ல இதை போட்டு பொடிச்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி போட்டு அரைக்கலாங்க. முள்ளங்கி அது பக்கம் வெந்துட்டுருக்குங்க. வெந்துடும், பார்க்கலாம். 5 நிமிஷம் தான் வெந்துடும் பாருங்கள். அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அரைக்க வேண்டியதாங்க. போட்டு வச்சுருந்த முள்ளங்கி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சிங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டால் நமக்கு அதுலேயே தண்ணி வந்துடும் பாருங்கள். முள்ளங்கி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மசிது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு முள்ளங்கி வேகணுங்க, மசியணும். நம்ம கையில் வச்சு அழுத்தினா 2ஆக உடையணுங்க. இது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சிங்க. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இந்த பொருளெல்லாம் பாருங்கள் ஆறிச்சு. இதை நம்ம முதல்ல போட்டு சுற்றி எடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கி ஆறினோன்னா முள்ளங்கி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணிலாம் விடாமல் பொடிச்சு எடுத்தாச்சு. ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி போட்டு இதில் அரைச்சிக்கலாங்க. ஆறின முள்ளங்கி பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். முள்ளங்கி வேகாமல் இருந்தால் நமக்கு முள்ளங்கி வாசனை சிலருக்கு பிடிக்காது. நல்லா வேக வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போல்லாம் நல்லா அடுப்பில் வேக வச்சு தான் போட்டு செய்வாங்க கிராமத்தில். எங்கள் அத்தெல்லாம் அப்படி தாங்க பண்ணுவாங்க அந்த முள்ளங்கி துவையில். அதே மாதிரி அந்த கீரையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த கீரையை ஒரு பொரியல் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கீரை அரிஞ்சு வச்சுருக்கேன். முள்ளங்கி துவையில் முடிச்சுட்டு நம்ம கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. லைட்டாக நான் முள்ளங்கிக்கு உப்பு போட்டிருந்தேன். தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வச்சாச்சுங்க. முள்ளங்கியில் தண்ணி இருக்கும், நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. ஏற்கனவே நான் ஊற்றுன முள்ளங்கிலையும் தண்ணி எதுவும் வேஸ்ட் பண்ணலைங்க. கரெக்டாக அது இருந்தது. அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கணும். தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா அரைச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சிங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுடலாம். இதில்
1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான். கடுகு பொரிஞ்ச ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோங்க. இப்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை அவ்வளோதாங்க. சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீர்ச்சத்து உள்ள காய் முள்ளங்கி சட்னி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி கீரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் காமிச்ச அந்த கீரையை பாருங்கள், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் கீரை இருந்தால் கீரையாக இருக்கும். இது ரொம்பவே நல்லதுங்க. இந்த முள்ளங்கி கீரை காரிகன்னு சொல்லுவாங்க. கை கால் எரிச்சல் நமைச்சல்லாம் இருக்கும், காரிகன்னு வாங்க. உடம்புல அந்த மாதிரி நோய் இருக்கவங்க அடிக்கடிக்கு இந்த முள்ளங்கி கீரையை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீர் சத்து அதிகமாக இருக்கிறது. எங்கள் அத்தை அது மாதிரி தான் சொல்லுவாங்க, அடிக்கடிக்கு சமைப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க, கழுவி அலசி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க. இது டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம சட்டியில் போட்டு உப்பு போட்டு இதை வேக வச்சிடலாங்க. அதுலேயே தண்ணி விடும், வெந்துடும். இதுக்கு தேவையானது நம்ம வெறும் சாப்பாட்டு அரிசியும் காஞ்ச மிளகாவும் பொரிச்சு போட்டு பண்ண போகிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி. இது வேகணுங்க. தட்டு போட்டு மூடிடலாம். நமக்கு இது வந்துடும். தேவையான மஞ்சத்தூளும் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம இது நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க. மற்றது கூட என்ன போடணுன்றது பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இது பக்கம் வெந்துட்டுருக்கு பாருங்கள். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். அதுக்கு தேவையானது இங்கே பாருங்கள். இந்த கடாயில் 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். சாப்பாட்டு அரிசி தாங்க, நம்ம சாதம் வடிக்கிற அரிசி. பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த காஞ்ச மிளகாவும் சாதம் வடிக்கிற அரிசியை புழுங்கல் அரிசியும் போட்டு நம்ம நல்லா அரிசி பொரியணுங்க. கலர் வரணும், ரெட் கலரில். எவ்வளவோ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துன்னா அது கீரைக்கு தேவையானது போட்டு வேணான்னா திருப்பி நம்ம நிறுத்திடலாங்க. மிச்சம் அளவுலாம் சொல்ல முடியாது. ஒரு 50 கிராம் அரிசி போட்டிருக்கேன். 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. பாருங்கள், அரிசி கலர் மாறுது பாருங்கள். கூட கொஞ்சம் பொரியணுங்க. பொரிய அரிசின்னு வாங்க. அதாவது சும்மாவே அரிசியை வறுத்து. எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் இருக்குதுங்க, என் பேரை. அவர் தான் கத்திக்கிட்டே இருக்காரு. வீடியோ எடுக்கும் போதெல்லாம் கத்துறது அவர் தான். பாருங்கள், இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பொரியணுங்க. பொரிய அரிசின்னு வாங்க. இதை நம்ம சாதம் வடிக்கிற அரிசியில் தான் இதை பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் கலர் வந்தால் நம்ம நிறுத்திடலாங்க. இது முருங்கைக்கீரைக்கு போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி கீரைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறினோடனே நம்ம இதை மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், கீரை ரெடி ஆகிருக்கு பாருங்கள். தண்ணியெலாம் இல்லாமல் சுண்டி வருது பாருங்கள். கீரை எப்படி ரெடி ஆகுது பாருங்கள். கீரை தானாக இது மாதிரி வெந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம தாளிப்போ எண்ணெயோ வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லைங்க. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. கிராமத்துலலாம் அடிக்கடிக்கு செஞ்சு இது மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த தண்ணி சுண்ட நமக்கு அந்த தண்டும் வெந்துடும். இந்த பாருங்கள், மசிது பாருங்கள். கூட கொஞ்சம் நேரம் தண்ணியாவோ அரிசியும் ஆறிச்சிங்க. நம்ம மிக்சியில் போட்டு பொடி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சிங்க. தண்ணியும் நமக்கு சுண்டி வந்துச்சு பாருங்கள். கூட கொஞ்சம் கீரையாக இருக்கும், கொஞ்சம் தண்டு அதிகமாக இருக்குது. நீங்கள் கீரையோடு வாங்கி சமைங்க, ஒன்றும் நல்லாயிருக்கும். இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த ஈரப்பதத்துலேயே இதை போட்டு தேவையான அளவு நம்ம சுற்றி எடுத்துடலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி காரிகை இருக்கிறவங்க இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் கை கால் எரிச்சல் பாதம் எரிச்சல்லாம் இருக்கவங்க இதை சாப்பிட்ணும் அப்படிங்குவாங்க. நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிங்க இந்த முள்ளங்கி துவையிலும் சரி முள்ளங்கி கீரையும் சரி. இந்த வெயிலில் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கிராமத்துலலாம் அடிக்கடிக்கு இது மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ எங்கங்க எல்லாமே மாடல் கல்ச்சருக்கு மாறியாச்சு. பழைய சாப்பாடெல்லாம் நம்ம மறந்துட்டோம். பாருங்கள், ரொம்ப ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். போட்டு நம்ம கொஞ்ச நேரம் இது மாதிரி சுற்றி எடுத்துட்டா அவ்வளோதாங்க. முள்ளங்கி கீரை பொரியல் ரெடிங்க. வேணும்னா விருப்பப்படுறவங்க நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. எடுத்து காட்டுறோம் வாங்க. காட்டுங்க, கிட்ட காட்டுங்க. பாருங்கள், புது இதுலேயே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முள்ளங்கி வச்சு நான் 2 டிஷ் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. முள்ளங்கி சட்னி ஒன்றும், முள்ளங்கி கீரை பொரியல் ஒன்றும். இந்த வெயிலுக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கிற இந்த காய்கறியெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கீரையும் சட்னியும் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேங்க. வில்லேஜில் கிராமத்தில் செய்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.